நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் நோட் பேட்ல கைண்ட்லி டேக் நோட்ஸ். ஓகே, ஸோ நான் என்னென்ன சொல்றேனோ அது எல்லாமே நோட்ஸ் எடுக்க. நம்மளோட கன்ஸ்ட்ரெயின் இப்போ என்ன அப்படின்னா, ஸோ கன்ஸ்ட்ரெயின் நம்மளோட நீடு என்ன அப்படின்னா, ஸோ நம்மளோட நீடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா டு பில்ட். ஓகே, ஸோ டு பில்ட் சர்வர். ஸோ இந்த சர்வரை பில்ட் பண்ண. ஓகே, நல்லா கிடைங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா HTML CSS JavaScript யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், நம்ம வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணோமா. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரியாக்ட்ல வந்து பார்த்தா ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் பேக் எண்ட் நம்ம வந்து தேவைப்படுச்சு. ஓகே, ஸோ பேக் எண்ட் வந்து பார்த்தா தேவைப்படுச்சா. ஸோ பேக் எண்டுக்கு நம்ம என்ன பண்றோம், எஸ் node.js யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ node.js இந்த node.js வச்சுதான் இனிஷியலா என்ன பண்ணாங்க அப்படின்னா பேக் எண்டை கிரியேட் பண்ண. ஓகே, ஸோ தெளிவாக கவனிங்க. நான் சொல்ற கதை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா உங்களுக்கு எதனால வந்து பார்த்தா எக்ஸ்பிரஸ் தேவைப்படுது, எதனால வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போ வந்து பார்த்தா அதை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ node.js யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சர்வர் கிரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ ஒரு பேக் எண்ட் சர்வர் கிரியேட் பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்தா எப்படி ஃப்ரண்ட் எண்டோட கனெக்ட் பண்றது அது எல்லாமே இது பண்ணா லாஸ்ட் 3 daysல பார்க்கலாம். ஓகே, டோன்ட் வரி. பட் இப்போ என்னன்னா இந்த node.js மேலே. ஓகே, ஸோ இந்த node.js வந்து பார்த்தா எக்ஸ்பிரஸ்ங்கிற ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தா பில்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்பிரஸ். ஓகே, நல்லா கவனிங்க. எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தா பில்ட் பண்றாங்க. ஃப்ரேம் ஒர்க்னா என்ன? ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் நம்ம வந்து பார்த்தா ப்ரீவியஸா பார்த்துருக்கோம். பட் மிஸ் பண்ணவங்க மறுபடியும் தெளிவாக கவனிங்க. ஃப்ரேம் ஒர்க்னா ஒன்றும் இல்லை, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகே, ஸோ செட் ஆஃப் ப்ரோக்ராம். ஓகே, இதுவும் வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ரோக்ராம் தான். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ரோக்ராம் தான். பட் இது வந்து பார்த்தோம்னா எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஓகே, ஸோ இந்த செட் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து பார்த்தா எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இந்த சர்வர் நம்ம பில்ட் பண்ணணும். ஓகே, ஸோ node.js யூஸ் பண்ணி கையில் சார் நான் பொறுமையா தெளிவா சொல்றேன். ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு தேவை ஒரு சர்வரை பில்ட் பண்ணோம். ஓகே, நமக்கு தேவை வந்து பார்த்தா ஒரு சர்வரை பில்ட் பண்ணோம். நம்ம என்ன பண்ணோம், எஸ் நம்ம வந்து பார்த்தா கான்ஸ்டன்ட் HTTP ஈக்குவல் டு ஸோ ரெக்வயர் HTTP டாட் கிரியேட் சர்வர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் மூலயமா அந்த மாடியூல் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் மூலயமா சர்வர் கிரியேட் பண்ணியிருந்தோமா, அது ஒரு மெத்தட். பட் ஃப்ரேம் ஒர்க்னா எப்போதுமே நம்ம எதுவுமே மோஸ்ட்லி பண்ண தேவை. ஓகே, ஸோ ஒரு போட்டோ ஃப்ரேம் வச்சுங்களேன். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்னா போட்டோ ஃப்ரேம். ஜஸ்ட் லிசன். இப்போ நான் வந்து பார்த்தேன்னா என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு வந்து பார்த்தேன்னா ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு வைங்களேன். நான் அதில் வந்து பார்த்தேன்னா நானும் அவனும் இருந்தது அப்படின்னா அவனும் வந்து பார்த்தேன்னா அவங்களோட வந்து பார்த்தா பார்ட்னர் இருக்கிற அந்த போட்டோ வந்து பார்த்தா நான் வந்து ஃப்ரேமா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உட்காந்துக்கிட்டு போறேன், ஒரு கடையில போயிட்டு உட்டு வாங்குறேன். உட்டு வாங்கி அந்த உட்டு வந்து பார்த்தா கரெக்டா வந்து பார்த்தா மெஷர் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா அது எல்லாத்தையும் உடைச்சு ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தா நான் வந்து பின் பண்ணி ஒரு ஃப்ரேமா கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து பார்த்தா என்னோட இமேஜ் சைஸ்க்கு கொண்டு வந்து அந்த இமேஜை உள்ள வச்சு அந்த ஃப்ரேமை கிரியேட் பண்ணி கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் புரியுதா உனக்கு. ஸோ ஃப்ரேம் ஒர்க் நான் புரியுதா உனக்கு. நானே வந்து பாரு பின்னாடி அந்த பேக்ரவுண்டு ஸோ அது வந்து பாரு பேக் Let me go passing by. Let me go come back in time. Drop ஸோ அது வந்து அந்த ஃப்ரேம் அதுல இருக்க டிசைன் பெயிண்டிங் அது எல்லாமே பண்ணி நான் கொண்டு போய் கிஃப்ட் கொடுக்கறது தான் இந்த ஆப்ஷன் 1. ஓகே, ஸோ இந்த node.js. ஓகே, அப்படியே புரியுதா உனக்கு. ஸோ அந்த ஃப்ரேமையே நானே பண்ணி அந்த ஃப்ரேமுக்குள்ள நான் அந்த போட்டோஸ் இருக்குல்ல அதை நான் வச்சு கொடுக்கறது வந்து பார்த்தா இந்த மாதிரி சர்வரை நான் வந்து பார்த்தா பில்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் ஆல்ரெடி ஒரு ஃப்ரேம் இருக்கு. ஓகே, ஸோ ஆல்ரெடி பண்ண ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கு. அந்த போட்டோ ஃப்ரேமுக்கு ஏத்த மாதிரி நான் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. என்ன பண்றேன், என்னோட போட்டோ இருக்குல்ல அந்த போட்டோவோட சைஸை மட்டும் நான் வேரி பண்ணி ஜெராக்ஸ் எடுக்கிறேன். எடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா அதை அந்த போட்டோ ஃப்ரேம்ல ஜஸ்ட் இன்சர்ட் மட்டும் பண்றாங்க. கிளியர். ஸோ இப்போ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து சூப்பர் கிளியர் டைப் பண்ணுங்க. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா அந்த ஆப்ஷன் 2. ஓகே, ஸோ புரியுதா ஓகே. ஸோ ஆப்ஷன் 1ல என்ன பண்றேன் அப்படின்னா உட்டு வாங்குறேன். உட்டு வாங்கி அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா அதை கரெக்டாக வந்து பாரு பிரேக் பண்றேன். பிரேக் பண்ணி ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றேன். ஸோ பெயிண்ட் அடிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாரு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்றேன். ஃபிக்ஸ் பண்ணி பேக்ரவுண்டு எல்லாமே ஆட் பண்ணி அந்த இமேஜ் ஆட் பண்றதுக்கும் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தோன்னா நான் யூஸ் பண்ணிருக்கேன். கிளியர். எஸ் கிளியர். ஓகே, ஸோ நீங்க ஆப்ஷன் 1 ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா, ஆப்ஷன் 2 ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா, சார்ட் சொல்லுங்க. ஸோ 1 or 2. ஸோ ஆப்ஷன் 2 தான் நம்ம கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுவோமா. ஸோ அதுதான் இந்த எக்ஸ்பிரஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா ஓகே, ஸோ தெளிவாக பண்ணீங்க. இந்த லெட்டர் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸ்பிரஸ் மேக். ஓகே, ஸோ எக்ஸ்பிரஸ் மேக் சர்வர். ஓகே, பில்ட் சர்வர் ஈஸியர். ஓகே,
ஸோ ஈஸியரா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் மேக் டு பில்ட் சர்வர் ஈஸியர். ஓகே, ஒன்னே சர்வர் வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ண போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணுவோம். ஓகே, எஸ். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஆப்ஷன் 2 தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஈஸி. ஓகே, ஸோ அதனாலதான் அந்த எக்ஸ்பிரஸ் டாட் ஜேஎஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கு நம்ம express.js is a minimal and flexible node.js web application framework. Okay, so node.js மேல தான் இது வந்து பாத்தா ஓவர்லேயிங் ஆயிருக்கு. ஓகே, சோ நம்ம முன்னாடி சொல்லல எக்ஸ்பிரஸ் ரன் பண்றதுக்கும் ரியாக்ட் ரன் பண்றதுக்கும் நமக்கு என்ன தேவை? node.jsங்கற அந்த ரன் டைம் என்வைரன்மென்ட் தேவை. அந்த node.jsல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படினா எக்ஸ்பிரஸ் பில்ட் பண்ண போறோம். அது எப்படி பில்ட் பண்றோம்ங்கறத நம்ம பிராக்டிகலா பார்க்கலாம். ஓகே, ஆல்வேஸ் கிளியர்? எஸ். சோ node.js வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம்வொர்க் தான். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன். நமக்கு தேவை சர்வர் கிரியேட் பண்ணோம். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? அது ஆப்ஷன் 1 படி நோட வச்சு கிரியேட் பண்ணிருந்தோம். இப்போ ஆப்ஷன் 2 வச்சு ஒரு ஃப்ரேம்வொர்க்க வச்சு என்ன பண்றோம் அப்படினா நம்ம ஒரு சர்வர் வந்து கிரியேட் பண்றோமா. And that provides a robust and set of features to develop web and mobile application. Okay, so நம்ம வெப்பும் கிரியேட் பண்ணலாம். சோ நான் சொல்லல இந்த node.js யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய வந்து கிரியேட் பண்ணலாம். சோ ஜாவா ஸ்கிரிப்டும் node.js யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய கிரியேட் பண்ணலாம். நம்ம இப்ப சூஸ் பண்ணது வெப் அப்ளிகேஷன். ஓகே, நம்ம இப்ப சூஸ் பண்ணது வெப் அப்ளிகேஷன். அதாவது நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். And moreover, it simplifies the process of building servers and API in node.js. Okay, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சர்வரை கிரியேட் பண்றதுக்கும் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற ஒரு சர்வர் வந்து கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நாங்க என்ன ரைட் பண்ணணும் அதே. ஓகே, ஸோ எக்ஸ்பிரஸ் மேக் டு பில்ட் சர்வர் ஈஸியர். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி node.jsல பண்ணதோட இந்த எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியா பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் மேக்கிங் இட் ஈஸியர் டு ஹேண்டில் HTTP ரெக்வெஸ்ட், ரவுட்டிங், மிடில்வேர் இன்டெகிரேஷன். ஸோ மிடில்வேர்லாம் பார்த்தோம். ஓகே, ஸோ மல்டர் அது மாதிரி மிடில்வேர்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி மிடில்வேர்லாம் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம்ல இன்டெகிரேட் பண்ண ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். நம்ம வந்து அந்த எப்படி வந்து இமேஜை வந்து node.js மூலமா அப்லோட் பண்ண பார்த்தோம்ல, அதை நீங்க வந்து எக்ஸ்பிரஸ்ல ட்ரை பண்ணி பாருங்களேன். சும்மா ஜஸ்ட் போய் சர்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ இன்னமும் அந்த ப்ரோக்ராம் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த express.js வந்து யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க நம்ம பார்த்தோம்ல ரவுட்டிங்னா என்னன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தோம்ல. ஸோ என்ன பார்த்தோம்? ஸோ ஸ்லாஷ். ஸோ நம்ம வந்து மஞ்சுன்னு வச்சோம் அப்படின்னா ஒரு இடத்துல வருது. குர்குரேன்னு வச்சோம் அப்படின்னா குர்குரே வச்சோமா. ஸோ சாரி கிட்கேட் வச்சோம். ஓகே, ஸோ கிட்கேட் வச்சோம்னா ஒரு அவுட்புட் வந்து காமிக்குது சர்வருக்கு. மஞ்சுன்னு வச்சோம்னா ஒரு அவுட்புட் காமிக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? URL செக் பண்ணோமா. ஓகே, நம்ம என்ன பண்ணோம்? ஸோ கெட் மெத்தடா, ஸோ போஸ்ட் மெத்தடா, கெட் மெத்தடா. ஸோ ரெக்வெஸ்ட் டாட் மெத்தட் ட்ரிபிள் ஈக்குவல் டு கெட்டா இருக்கணும். ரெக்வெஸ்ட் டாட் URL ட்ரிபிள் ஈக்குவல் டு இந்த URL இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோடு, ரெஸ்பான்ஸ் டாட் செட் ஹெட்டர், ரெஸ்பான்ஸ் டாட் எண்ட்னு கொடுத்தோம்ல, அது எதுவுமே வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்க தேவையில்ல. இங்க பாத்தீங்களா? ஸோ மேனுவலா நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்குல்ல எல்லாருடைய, இது வந்து node.js. இந்த செகண்ட் காலம் வந்து எக்ஸ்பிரஸ். ஓகே, இதை நான் கரெக்டா மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த மேனுவல் வந்து node.js, இதுல வந்து எக்ஸ்பிரஸ். ஓகே, ஸோ நம்ம அதுல மேனுவலா ப்ரோக்ராம் ரைட் பண்ணோம். இதுல வந்து ப்ரீபில்ட் ஆல்ரெடி இருக்கு. ஓகே, ஸோ சிம்பிளிஃபைடு யூசிங் app.get, app.post. ஓகே, நம்ம இதுல என்ன பண்றோம்னு மட்டும் பாருங்க. ஸோ நம்ம ப்ரோக்ராமா பார்க்கும்போது இன்னமும் சிம்பிளா இருக்கும். அதனால ஒரி பண்ணிக்க வேணாம். கைண்ட்லி லிசன். ஒன்னே ஒன்று மட்டும் நான் வச்சு. ஓகே, ஸோ என்னன்னா நம்ம சர்வர் பில்ட் பண்ணோம். அந்த சர்வரை பில்ட் பண்ற இடத்துல வந்து node.js ஓட இந்த எக்ஸ்பிரஸ்ங்கிற ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணனால இன்னமும் சிம்பிளிஃபைடா இருக்கும். அதுல வந்து ரவுட்டிங்ல மேனுவலா செக் பண்ணோம். இங்க வந்து app.get அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா போதும். app.post அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா போதும். இது ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போறோம். அதனால ஒரி பண்ணிக்க வேணாம். அண்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து மேனுவலா வந்து ரெஸ்பான்ஸ் டாட் ரைட் ஹெட்டர், ரெஸ்பான்ஸ் டாட் செட், நம்ம வந்து செட் ஹெட்டர் பார்த்தோமா. ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோட் பார்த்தோம். ஸோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஜஸ்ட் ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட். ஓகே, அதனால நீங்க node.jsல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டாட் எண்ட், எக்ஸ்பிரஸ்ல வந்து ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட். ஓகே, இது மட்டும் கொடுத்தா போதும். நம்ம வந்து அந்த கண்டென்ட் டைப் டெக்ஸ்ட் பை பிளைன், கண்டென்ட் டைப் டெக்ஸ்ட் பை HTML, கண்டென்ட் டைப் அப்ளிகேஷன் பை JSON, அந்த மாதிரி எதுவுமே வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்க தேவை. ஓகே, ஆல்வேஸ் கிளியர். ஸோ ஹோப் கிளியரா இருக்கும் நம்புறேன். அண்ட் மேனுவலி வந்து மிடில்வேர் வந்து மேனுவலா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்.
பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மிடில் வேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ பில்ட்டா இருக்கு. ஓகே, நம்ம என்னென்ன இன்ஸ்டால் பண்ணோம் அது எல்லாமே வந்து நான் சொல்றேன். ஆல்வேஸ் கிளியர். ஸோ எக்ஸ்பிரஸ் அண்ட் நோட் ஜேஸ் கிளியரா. ஸோ கிளியரா அப்படின்னா சாப்டர் வந்து ஓகேன்னு சொல்ல முடியுமா? ஸோ இதை நம்ம ப்ரோக்ராமிங்கா பார்க்கும்போது இன்னமும் சிம்பிளிஃபைடா இருக்கும். நான் சொல்ற ஒன்னே ஒன்று மட்டும் வச்சுங்க. சர்வர் கிரியேட் பண்ண போறோம். நோட்.js-ஓட எக்ஸ்பிரஸ் வந்து ஈஸியா இருக்க போது, அதனால அதை ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஏன் ஈஸியா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். எஸ், ஆல்வேஸ் கிளியரா. ஸோ கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து ஓகேன்னு சொல்ல முடியுமா? ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கான்செப்ட் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. எஸ், சூப்பர். ஸோ ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ கைண்ட்லி வெயிட். ஓகே, ஓகே சூப்பர். ஸோ கிளியர் நாட் கிளியர். ஓகே, டோன்ட் வரி. நான் உங்களுக்கு சொல்லல, நீங்க இதுக்கு முன்னாடி இருக்க கிளாஸ் எல்லாம் கண்டினியூஸா அட்டென்ட் பண்ணிட்டே வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றது எல்லாமே கேட்சப் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல இதே நம்ம பார்த்தோம். கெட் மெத்தட்ல வந்து பார்த்தா யூஆர்எல் வந்து பார்த்தா மேனுவலா செக் பண்ணோம். கைண்ட்லி வெயிட், அதான் நம்ம எரரா ஃபேஸ் பண்ணோம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். ஓகே, ஸோ நம்மளோட சொன்ன மாதிரி உங்களுக்கு அட்ரஸ் லிங்க் கிடையாது.